கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வசனம் நமக்கு எதை காண்பித்து தருகிறது தெரியுமா? தேவ பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருளிலே, பாவம் என்கிற இருளுக்குள்ளாக நரகத்தை நோக்கி பிரயாணிக்கிற அப்படிப்பட்ட ஒரு கேடுள்ள நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் எப்பொழுது தேவன் நம்முடைய விலையேற பெற்ற ரட்சிப்பாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாக அவர் பிரகாசிக்க செய்தாரோ, அப்பொழுது பாவம் என்கிற அந்த இருள் நம்மை விட்டு அகலும்படியாய் இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி நமக்கு உதவி செய்தது. அப்பொழுது நாம் புறஜாதிகளாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், வாக்கு தத்துவத்திற்கு அந்நியர்களாக இருந்தோம், காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன் தம்முடையவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டதுனால, தம்முடைய சொந்த குமாரனை அவர் நமக்காக தந்து புறஜாதிகளாய் இருந்த நம்மை அவருடையவர்களாய், அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினதுனால அந்த பாவம் என்கிற இருளில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. எப்பொழுது அந்த பாவம் என்கிற இருள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறினதோ, அதன் பிற்பாடுதான் ஒரு ஒளி நிறைந்ததாய் பிரகாசமாய் அது மாறினது. சாபங்கள், பாவங்கள், தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வருகிற பலவீனங்கள், கட்டுகள், எல்லா விதமான அப்படிப்பட்ட அந்தகார வல்லமைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார். இதற்கு ஒரே ஒரு காரணம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஒளி நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசித்தது தான். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை என்னுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வார்த்தை என்பது எதை உணர்த்துகிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தின் பிரகாரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகிறது. அவருடைய நாமம் தான் தேவனுடைய வார்த்தை. இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இப்பொழுது நாம் வாழ்கிற இந்த பிரகாசமுள்ள வாழ்க்கை நமக்கு தந்தவர். அவரே நமக்கு ஒளியாக இருந்தார். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத வார்த்தைகள் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாக பிரகாசிக்கும்படியாய் பிதாவாகிய தேவனால் நமக்கு அருளப்பட்டது. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க நமக்குள்ள இருக்கிற பாவ கட்டுகள், அதிலிருந்து நம்மை தேவன் விடுதலை ஆக்கினதை நம்மால் உணர முடிந்தது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். இப்போ வசனம் தான் விடுதலை ஆக்கும். வசனமாகிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்கும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிந்தோமையானால் அந்த காரியத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் புறஜாதிகளாய் இருந்த நமக்கு நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாய் வந்து நம்மை தம்முடையவர்களாய் ஏற்றுக்கொண்டதுனால மட்டுமே நாம் பெற்றுக்கொண்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒளியாய் பெற்றுக்கொண்டால் மட்டுமே போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. புறஜாதிகளாக இருந்த நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒளியாய் வந்தது நமக்கு விடுதலை தர, நம்மை ஆசீர்வதிக்க, அநேக கட்டுகள் இருந்து நம்மை விடுதலையாக்க, நம்மை மீட்க, நமக்கு ரட்சிப்பை தர. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாக வந்தார். ஆனால் இதோட எல்லா காரியமும் முடிந்து விட்டதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாக மாத்திரம் வெளிப்பட்டால் போதாது. வேதம் சொல்லுகிறது, புற ஜாதிகளுக்கு அவர் ஒளியாக வெளிப்பட்டார், இஸ்ரவேலுக்கோ அவர் மகிமையாக வெளிப்பட்டார். இஸ்ரவேலுக்கு அவர் மகிமையாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையாக வெளிப்பட வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையாக வெளிப்பட்டால் மட்டுமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை நம்மால் சுதந்திரிக்க முடியும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாக வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் அதை நமக்கு காண்பித்து தருகிறது. அப்பொழுதுதான் அந்த மறுரூபமாக்கப்படுகிற மேலான ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை நம்மால் சுதந்திரிக்க முடியும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர் எப்படி மாற்றுகிறாராம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றுகிறாராம். இப்போ நம்மாலும் இஸ்ரவேலாய் மாற முடியும். மாம்சீகமான இஸ்ரவேலர்களாய் அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நம்முடைய தேவன் நம்மை மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்றே நாம் தெரியாமல் இருந்தோமே ஆனால் நம்மளால் எப்படி அந்த காரியத்திற்காக பிரயாசப்பட முடியும்? தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட்டால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையாக வெளிப்படுவார். இப்படி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட வேண்டுமானால் அன்று எப்படி எத்தனை அறியப்பட்ட யாக்கோபு தேவனால் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டானோ, உத்தமனாய் மாற்றப்பட்டானோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் யாபோக்காற்றின் கரையில் யாக்கோபு தேவனோடு தனித்திருந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தான். அவர் நம்மேல் வைத்த அன்பினாலும் கிருபையினாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாக வெளிப்பட்டார். இனிமேல் அவர் நம்முடைய வாழ்க்கையில்
மகிமையாக வெளிப்பட வேண்டுமானால் நாம் நம்மை யாக்கோபை போல தேவனோடு தனித்திருந்து இனி அவரை மட்டுமே சார்ந்திருப்பேன் என்று சொல்லி யாக்கோபு எப்படி தன்னை அர்ப்பணித்தானோ, உலகத்தால் கிடைக்கிற ஆசீர்வாதம் அல்ல, என்னுடைய சுய பலத்தால் நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் அல்ல, நீரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எல்லா காரியத்திலும் நான் உண்மையே சார்ந்திருப்பேன் என்று சொல்லி தன்னை முழுமையாய் அந்த யாபோக்காற்றின் கரையிலே யாக்கோபு தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தது போல, தன்னுடைய உண்மையான நிலையை அவன் வெளிப்படுத்தினது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு தனித்திருந்து நம்முடைய உண்மையான நிலையை வெளிப்படுத்தி, ஆண்டவரே நீ சகலத்திலும் உண்மையை சார்ந்திருப்பேன், உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் மட்டுமே வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை தருகிற நிலையான ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து உம்மால் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய கரத்தையே நோக்கியிருப்பேன், உண்மையை சார்ந்திருப்பேன், ஒரு காரியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உண்மையை சார்ந்திருப்பேன், எல்லாவற்றை காட்டிலும் உமக்கே முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சொல்லி தன்னை முழுமையாய் யாக்கோபு அர்ப்பணித்தது போல நாமும் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அன்று எப்படி யாக்கோபை தேவன் தொட்டாரோ அதே போல நம்மையும் தொட்டு நாம் நம்மை சார்ந்திருக்காமல் முழுமையாய் கர்த்தரை சார்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் மாறும் பொழுது புற ஜாதிகள் என்கிற அடையாளம் மாறி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நம்முடைய தேவனால் நாம் அங்கீகரிக்கப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக மட்டுமல்ல, அவர் மகிமையாகவும் வெளிப்படுவார். வேதம் சொன்ன பிரகாரமே மகிமையின் மேல் மகிமை பெற்று அவர் ரகசியமாய் சபையை அழைக்க வரும் பொழுது அந்த மறுரூப சாயலிலே அவரை முகமுகமாய் தரிசித்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்தியமாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். இந்த வசனத்துக்கு உட்பட்டவர்களாய் வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். ஒளியாக மட்டுமல்ல, மகிமையாகவும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.